என்னாச்சு அத்தை? கண் கலங்கின மாதிரி இருக்கீங்க. அது உறுத்தல்மா. உறுத்தலா? டாக்டர் கிட்ட வேணா போலாமா? அந்த அந்த அளவுக்கு இல்ல. ஏதோ தூசி விழுந்திருக்கும் போல இருக்கு, அதான் கண்ணு உறுத்திருச்சுமா. ஏன் சாப்பிடாம படுத்துட்டீங்க? ரமாமணி உங்களை சாப்பிட கூப்பிட்டப்ப பசிக்கலன்னு சொல்லிட்டீங்களாமே. ஆமாம்மா, பசி இல்ல. என்ன அத்தை, என்ன திடீர்னு பசி இல்லைன்னு சொல்றீங்க? வயிறு சரியில்லையா? வயிறு சரியாத்தான் இருக்கு, மனசுதான் ஒரு நிலையில இல்ல. ஏன், என்ன ஆச்சு அத்தை? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? நீ ஒண்ணும் நினைச்சுக்காத சக்தி. என் நிலையில இருந்தா எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கும். திடீர்னு எனக்கு என் அக்கா ஞாபகம் வந்துருச்சு. பொண்ணுரங்கத்துக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணணுமேனு யோசனையா இருந்துச்சு. எல்லா நினைப்பும் மனசை போட்டு குழப்பறதுனால பசியே தோணல. அதான் பேசாம படுத்துட்டேன். பொண்ணுரங்க சாப்பிட்டானாமா? ரமாமணி பொண்ணுரங்க மாமாவை சாப்பிட கூப்பிட்டப்ப அவரும் பசி இல்லைன்னு சொல்லிட்டாராம். நீங்களும் அவரை மாதிரியே பசி இல்லைன்னு சொல்றீங்க. அது கேட்டதும் மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு அத்தை. அவனுக்கு உன் கல்யாணம் நெருங்கிடுச்சு இல்லையா? இந்த சமயத்துல ஆத்தா இல்லாம போனதை நினைச்சிருப்பான். என் அக்கா இருந்திருந்தா அவனுக்கு எப்படியும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? அதான். என்னடா, நம்ம கல்யாணத்தை பத்தி ஆத்தா மாதிரி யாருக்கும் இங்க அக்கறை வரலையேன்னு நினைச்சிருப்பான் போல இருக்கு. அந்த கஷ்டத்துலதான் அவன் பசிக்கலன்னு சொல்லிருக்கான். அம்மாடி, நீ சாப்பிட்டியம்மா? இன்னும் சாப்பிடல அத்தை. நீ போய் சாப்பிடுமா. இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்களுக்காக சாப்பிடாம இருக்க? போமா, போய் சாப்பிடு. நான் சாப்பிட்டுக்கிறேன் அத்தை. உங்களுக்கும் பொண்ணுரங்க மாமாக்கும் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லிட்டேன். பாவம் மாமா, அம்மா நினைப்புல அப்படியே பசியில தூங்கிட்டு போறாரு. நீங்களும் சாப்பிட்டு அவரையும் சாப்பிட வைங்க அத்தை. சரிம்மா, நான் சாப்பிட வைக்கிறேன், நீ போ. சீக்கிரமா வந்துடுங்க. சரிம்மா, வந்துடுறேன். பொண்ணு, ஐயா, பொண்ணு. என்ன சின்னதா? ரமாமணி சாப்பிட கூப்பிட்டதுக்கு வேண்டான்னு சொன்னியாமே. சக்தி என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாப்பா. சக்தி கிடைக்கலையேங்கிற மன வருத்தத்துல நீ ஏன்பா சாப்பிடாம கிடக்குற? அதான், சக்தி எனக்கு இல்லைன்னு ஆயிட்டாலும் சக்தி அவ்வளோ சீக்கிரம் என்னால மறக்க முடியாது ஆத்தா. என் அடி மனசுல சக்தி நினைப்பாவே இருக்குது. சக்தியை நினைச்சு சோகத்துல இருக்கிறது கூட சுகமாத்தே இருக்குது ஆத்தா. பசிய தெரியல. பொண்ணு, இப்படி எல்லாம் பேசுன என்னால தாங்க முடியாதுப்பா. இங்க பாரு, ஆசைப்படுற மாதிரி சில பேருக்கு தான்ப்பா வாழ்க்கை அமையுது. என்ன பண்ண சொல்ற? உன் ஆத்தாவும் நானும் நீயும் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சக்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறானே, எங்க அது சக்திக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு பயப்படுறியா? இல்ல ஆத்தா. ஆத்தா, எந்த சூழ்நிலையிலையும் சக்திக்கு தெரியற மாதிரி நான் நடந்துக்கிற மாட்டேன். நீயும் அது சம்பந்தமா எதுவும் சொல்ல வேணாம். பொண்ணு, இனிமேயும் சக்தியை நினைச்சிட்டு இருக்கிறதுல என்னப்பா பிரயோஜனம்? உனக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு. குடும்பம், மனைவின்னு நீயும் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும்பா. சின்னத்தா, இப்ப நீ என்னதையும் சொல்ல வர? சக்தியை மறந்துருப்பா. அத்தா,
செத்துருன்னு சொல்லு, என்னால உடனே முடியும். ஆனா சக்தியை மறந்துருன்னு மட்டும் என்னைய சொல்லாத. அது எப்பவும் முடியாது. ஏண்டா முடியாது? சக்தியை நினைக்க தெரிஞ்ச உன் மனசுக்கு மறக்க தெரியாதா? முடியும். முடியாது தாத்தா. இதோ பாரு, என்னைக்கும் நான் மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஆத்தா அவ பேரை நெஞ்சிலேயே பச்சை குத்தி இருக்கிறேன். இதை எப்படி ஆத்தா நான் அழிக்க முடியும்? என் நெஞ்சுக்குள்ள யார் இருக்காங்கன்னு தெரியறதுக்காக தான் என் நெஞ்சு மேலேயே சக்தி பேரை நான் பச்சை குத்தி இருக்கிறேன். சக்தியை நான் விரும்பினதே, ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்காக சக்தியை நான் மறந்துட முடியுமா? ஆத்தா, சக்திய என் நெஞ்சுக்குள்ளேயே நான் புதைச்சு வச்சுக்கிறேன் ஆத்தா. பொண்ணு, சக்தியை நீ எவ்வளவு நேசிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதப்பா. எல்லாத்தையும் ஒரு கெட்ட சொப்பனமா நினைச்சு மறந்துடுடா. சக்தியை மறந்துட்டு அது அருக்கானே நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா. அத்தா, நீ என்ன சொல்ற? நான் சொல்றதுல என்னப்பா தப்பு? அத்தா, நீ இதை பத்தி எதுவும் சொல்ல வேணாம். நான் உன்னே ஒண்ணு சொல்லுவேன், அதுக்கு மட்டும் நீ உதவி பண்ணா போதும். நான் உன்னே ஒண்ணு சொல்லுவேன், அதுக்கு மட்டும் நீ உதவி பண்ணா போதும். சக்தி கண்ணால முடிகிற வரைக்கும் நான் இந்த வீட்டிலே இருக்கிற ஆத்தா. என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாத. அவ்வளவுதான் ஆத்தா. நான் சக்தி கண்ணாலத்தை பார்த்துட்டு போயிடுற ஆத்தா. டேய் பொண்ணு, என்னடா பேசுற? நான் ஏன்டா உன்னை அனுப்ப போறேன்? இல்ல ஆத்தா, சக்தி கண்ணால முடிஞ்சதும் நீ இருன்னு சொன்னாலும் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். போயிடுவேன் ஆத்தா. நான் ஊருக்கு போய் என் பொழப்ப பாத்துக்கிறேன். மாமங்கிற முறையில சக்தி கண்ணாலத்தை நான் முன்னே நின்று நடத்தணும். அது போதும் ஆத்தா எனக்கு. எல்லாருக்கும் என் கையால கண்ணால சாப்பாடு போடணும். சக்தியும் அப்படிதான் ஆத்தா சொல்லிச்சு. இதுக்கு நீயும் சித்தப்பவும் சம்மதிக்கணும். இப்படி எல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாதடா. இந்த விஷயத்துல உன்னை விட நான் தான் மனசு நொந்து போயிருக்கேன்டா. இந்த ஆத்தா மனசை நோகடிக்காதடா. இல்ல ஆத்தா, இனிமே உன் மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன். சோறு கொடு. ஐயோ, சாப்பிடு கண்ணா. அத்தா, நீ சாப்பிட்டியா? நீயும் சாப்பிடாத்தா. அத்தா, நீ ஆசைப்பட்டது, நான் ஆசைப்பட்டது எல்லாம் மொத்தமா பொய்யா போயிருச்சு ஆத்தா. சக்தி போட்டோதா சின்னதா உங்ககிட்ட கொடுக்க நினைச்சுதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அது உண்மை இல்ல ஆத்தா. அருக்காணி போட்டோவதா அவங்க உங்ககிட்ட கொடுக்க நினைச்சிருக்காங்க. அது எப்படி மாறி போச்சதுன்னு தெரியல. பாவம் சின்னாத்தா இப்பதான் எல்லா உண்மையும் சொன்னாங்க. விதியோட விளையாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல ஆத்தா, அது இதுதான் ஆத்தா. சக்தி கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்ல முடியாது ஆத்தா. சக்திக்கும் மதனுக்கும் கண்ணால நடக்க போற இந்த சமயத்துல சக்தி கிட்ட இத சொல்றது அவ்வளவு நல்லதா எனக்கு தோணல. அதனால
சக்திய என் மனசுக்குள்ளாரே பூட்டி வச்சுக்கிட்டேன். சக்திக்கு எனக்கு இந்த ஏன் கண்ணால நடக்க போகுதுன்னு நீ மேல இருந்து சந்தோஷமா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்ப. இப்ப நான் உண்மையை சொன்னதும் உனக்கு இந்த அதிர்ச்சியா இருக்கும். எனக்கு அப்படிதான் அதிர்ச்சியா இருந்துச்சு அத்தா. என்ன பண்றது? நாம ஆறன்னு குறை சொல்ல முடியும்? ஒரு போட்டோ மாறி போய் என் வாழ்க்கையே மாறி போயிருச்சு பாத்தியா அத்தா. நான் என் மனசை தேத்திக்கிட்டேன் அத்தா. நம்ம பிள்ளை கண்ணால நடக்கலையேன்னு நீ மனசு சங்கடப்பட்டுறாத. அதனால கோவப்பட்டு சக்தி கண்ணாலத்துக்கு சாபகீபம் கொடுத்துறாத ஆத்தா. பாவம் ஆத்தா சக்தி மதன கண்ணால பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீ மனப்பூர்வமா ஆகாசத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அதத்தேன் ஆத்தா, அது மட்டும்தான் ஆத்தா உன்னோட மாவன் உன்கிட்ட வேண்டிக்கிறேன். சக்தி கண்ணால நல்லபடியா நடக்கணும். எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். சரியா? மாமா, பெரியத்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதே போட்டோவை பார்த்து பேசிட்டு இருந்தேன். அத்தை கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? சக்தி கண்ணாலத்துக்கு நீ மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னேன். தேங்க்ஸ் மாமா. ஆமா, நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? மாமா, ஏன் மௌனமா இருக்கீங்க? எனக்கு கண்ணாலம் தேவையா? எனக்கு தான் அந்த ராசியே இல்லையே. நான் ஒரு பொண்ணு நினைச்சா அந்த பொண்ணுக்கு தான் வேற ஒரு மாப்பிள்ள அமைஞ்சிருதே. அதெல்லாம் தற்செயலா நடக்கிற விஷயம். உங்க ராசியை நான் மாத்தி காட்டுறேன். நீதான் என்னைய விட்டு போயிட்டியே சக்தி. என்ன சொல்றீங்க மாமா? நான் உங்களை விட்டு போயிட்டேனா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல சக்தி, எப்போ உனக்கு கண்ணால் ஆகுதோ அப்பவே நீ இந்த வீட்டை விட்டு போயிருவல்ல, அதத்தையும் சொன்னேன். அதுக்காக உங்களுக்குன்னு ஒரு மனைவி குடும்பம்னு ஏற்படுத்தி கொடுக்காம நான் இருந்துடுவேனா? இத பாருங்க மாமா, நீங்க இப்படி எல்லாம் கல்யாணத்து மேல நம்பிக்கை இழந்து என்கிட்ட பேசக்கூடாது. அதெல்லாம் கிடைக்கட்டும். முதல்ல உன் கண்ணால முடியணும். அதுக்கு பிறகுதான் மத்த விஷயம். என் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க எல்லாரும் இருக்கும்போது என் கல்யாணம் வேற எப்படி நடக்கும்? மாமா, உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, உங்களையும் பிடிச்ச பொண்ணு உங்களுக்காக காத்துட்டு இருக்கா. உங்க மனசுல இருக்கிற அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் நடக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க. சமைச்சு கொட்டுறதா என் வேலையா? இந்த அரைக்காணி பேய் திணிறீங்கறா. இந்த சக்தி கல்யாணத்துல ஏதாவது பெரிய பாமா வெடிக்கும், பத்தி எரியும் நினைச்சோம். எதுவுமே நடக்கலையே. நாம கொளுத்தி போட்டது இப்படி நமத்து போச்சே. சக்தியை கட்டிக்க போறது டாக்டர் மதன் தான் தெரிஞ்சா இந்த பொண்ணு ரொம்ப பெருசா பிரச்சனை பண்ணுவா. அதை பார்த்து சந்தோஷப்படலான்னு ஆசைப்பட்டா நம்ம கையில இன்னும் 3 பாம் இருக்கு. ஒண்ணு பொண்ணு ரங்கம் சக்தியை ஆசைப்பட்டான்னு சக்தி கிட்ட போட்டு கொடுக்கறது. இன்னொன்னு உன்னை பொண்ணு ரங்கம் கட்டிக்க மாட்டான்னு அருக்காணி கிட்ட போட்டு கொடுக்கறது. இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது, அது அந்த சக்திய பொண்ணு ரங்கம் ஆசைப்பட்டான்னு டாக்டர் மதன் கிட்ட போட்டு கொடுக்கறது. இதுல முக்கியமானது டாக்டர் வீட்டுல வெடிக்க போற பாம் தான்.
அதை எப்படி வெடிக்க வைக்கிறது? பேசாம டாக்டர் வீட்டுக்கே போய் அந்த பாம்பை கொளுத்தி போட்ட வேண்டியதுதான். டாக்டர் கொளுத்தி போட்டா என்ன ராமாமணி, ஏதோ சதி திட்டம் தீட்டுற சினிமா வில்லி மாதிரி பெரிய யோசனையில இருக்க. வில்லியா? சினிமாவா? அப்படிலாம் இல்லையே. நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பத்தி நினைக்கிறியா? ஆமா. என்ன பத்தி நீ ஏன் நினைக்கிற? நானும் நீ இந்த வீட்ல தானே இருக்கோம். என்ன பத்தி உனக்கு என்ன யோசனை? என்ன இருக்கா நீ டக்குன்னு இப்படி கேட்ட? உன்னை பத்தி நான் யோசிக்காம இருக்க முடியுமா? அன்னைக்கு நீ தானே என்கிட்ட வந்து உன் அன்பையெல்லாம் கொட்டி கொட்டி உன் மாமாக்கு காதல் கடிதாசி எழுத சொன்ன. அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் நீ உன் ஆசை மாமா கிட்ட கொடுத்த. ஆனா அதுக்கு இன்னும் பதில் வராம இருக்கே. அத நினைச்சுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல, சக்தியோட கல்யாண பத்திரிக்கை அச்சடிச்சு வந்துடுச்சு. ஆனா உன்னோட கல்யாண பத்திரிக்கை இன்னும் கூட வரவே இல்ல. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, யோசிச்சதுதான் யோசிச்ச. என்ன முடிவுக்கு வந்திருக்க? யோசிச்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். முடிவை நீ தானே சொல்லணும். எல்லாம் என் பொண்ணுரங்க மாமா பாத்துப்பாரு. அப்படியெல்லாம் விட்டுற கூடாது. இங்க பாரு, கல்யாணம் அப்படினாலே கலாட்டா இருக்கணும். அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப நீ என்ன பண்ணணும்ங்கற? சீச்சி, நான் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லல. இப்போ சக்தி கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா சப்புன்னு முடிஞ்சு போச்சு. அந்த டாக்டர் மதன் வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு பிரச்சனை கூட நடக்கவே இல்ல. எல்லாம் ரொம்ப சுமூகமா போய்கிட்டு இருக்கு. இப்படியே போனா நல்லாவே இருக்காதே. அந்த வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஏதாவது குழப்பம் நடந்ததானே நல்லா இருக்கும். அப்பதான் கலாட்டா நடக்கும். கலாட்டா கல்யாணம் தான் எப்பவுமே நல்லது. ஏய் ரமாமணி, நீ ஏதோ கோல்மால் பண்ற. கல்யாணத்துல மட்டும் நீ ஏதாவது கலாட்டா பண்ண, அவளே உன்னை என்ன பண்ற? என்னடி அது? அப்படியே அருவாமனையிலே வெட்டிடுவேன். ஜாக்கிரதை. அருக்காணிக்கு அருவாமனா இந்த ரமாமணிக்கு ரொம்ப எப்படி அறுக்கிறன்னு மட்டும் பாருடி. தாயே, முன்னாடி வச்சுதானே டாக்டர் என் கழுத்துல தாலி கட்டினாரு, இனத்துல பொட்டு வச்சாரு. 2 நாள்ல வரேன்னு சொன்னவரு இன்னும் வரலையே. கோயில முன்னாடி தானே சொல்லிட்டு போனாரு. எனக்கு யாரும் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. டாக்டர் எனக்கு புருஷனா கொடுத்த, ஆனா அவரை இப்ப என் கண்ணுல காட்டாம மறைச்சிட்டியே. என் சந்தோஷத்தை பறிச்சிட்டியே. அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரேம்மா. ஆமா தாய், நான் அவரை பார்க்கணும். நான் அவர் கூட தான் வாழணும். நான் இன்னைக்கு அவரை தேடி பார்க்க போறேன். நீதான் எனக்கு துணையா வரணும். அவர் மட்டும் எனக்கு கிடைக்கல, நான் என் உயிரைய விட்டுருவேன். அக்கா அக்கா அழாதக்கா. சங்கரி, நான் டாக்டரை பார்க்க போறேன். நீ என் வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. ஆடுக்கு கோழிக்கெல்லாம் மறக்காம தீனி வச்சிரு, சரியா? அக்கா, டாக்டர் மாமாவை எங்க போய் தேடுவீங்க? அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன். அதான் கண்ணிதா எனக்கு துணியா வரால. அவர் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டதா ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்களே. சங்கரி, விளையாட்டு கூட அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. டாக்டர் தங்கமான மனுஷன், ரொம்ப நல்லவரு. பாவம், போன இடத்துல அவருக்கு என்ன பிரச்சனையோ அதான் அவர் என்ன தேடி வரல. அப்ப டாக்டர் மாமா உன் கூடவே நம்ம ஊருக்கு வந்துருவாரா? வரமாட்டாரு.
டாக்டர் வீட்ல டாக்டர் கூட தான் நான் வாழணும். நீ ஒன்னும் பயப்படாத, அவரை பார்த்து பேசிட்டு நான் உடனே இங்க வரேன். உன்னையும் என் கூட கூட்டிட்டு போயிடுற, சரியா? சரிக்கா, நான் உன்னை பஸ் ஏத்தி விடட்டா? வேண்டாம் சங்கரி, நான் மட்டும் போய்க்கிறேன். நான் ரொம்ப தூரம் நடக்கணும். நீ சின்ன பொண்ணு, நீ வீட்டுக்கு போ. ஆ? நான் தனியா போய்க்கிறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாக்கா. சரி சரி, நீ வீட்டுக்கு போ. என்னது? அப்படியா? சரி, நான் வரேன். மதன், ஆ? என்னடா ஏன் டென்ஷனா இருக்க? இது என் ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாமா. என்ன பிரச்சனைடா? இல்ல, அது நான் நேர்ல பார்த்து சரி பண்ணிட்டு உனக்கு சொல்றேமா. சரி.